சும்மா வாய்க்கு வந்ததை ஒண்ணு கொள்கையை மாத்தணும், இல்ல எழுதி கொடுக்கறவன மாத்தணும். ரெண்டையும் வச்சு குழப்பிக்கிட்டு கூடாது, புரியுதா? கொடிக்கு விளக்கம்னா மஞ்சள் மங்களகரமானது. என்ன தினம் கோயில் போய் கும்பிட முடியல? பேசிக்காதீ தம்பி, வெறி ஆயிரப்புறம் காலையில. எது கொள்கை எது கொள்கை என்ன கொள்கை? உன்னுடைய மொழி கொள்கை தப்பா இருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டும் தேவைன்னு பேசுறதே தப்பா இருக்கு. நீங்க நடிக்கிற படத்துல பாருங்க, வில்லனும் கதாநாயகனும் எப்படி ஒன்னா இருக்கும்? வில்லனை வீழ்த்தத்தானே கதாநாயகன் தேவைப்படுது. அப்புறம் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க? திராவிடத்தை வாழ வைக்கிற. திராவிடம்னு ஒண்ணுன்னா நீ புதுசா இதுக்கு தேவையில்லையே. அதான் திராவிடம் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, 75 ஆண்டுகளா இருக்கு, நல்லா உறுதியா இருக்கு, வாரிசோட இருக்கு, அடுத்த தலைமுறைக்கான தலைவரோட இருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவரும் தயாரா இருக்கு. அப்புறம் நீ இதுக்கு தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம்னா என்ன? லட்சக்கணக்கா உன் இன மக்கள் கொல்லப்பட்டதை பத்தி உன் வார்த்தை, ஒரு கருத்து என்ன? 850 மீனவன் இந்திய கடலுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கான், உன் கருத்து என்ன? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டு கொல்லப்பட்டான், ஒரு கருத்து என்ன? கருத்து என்ன? கொடிக்கு விளக்கம்னா மஞ்சள் மங்களகரமானது. என்ன தினம் கோயில் போய் கும்பிட முடியல? சிவப்பு புரட்சி, விவசாய பெருங்குடி மக்கள்லாம் பச்சை துண்டு விட்டு போராடுறது புரட்சி வராதோ? வேளாண் புரட்சி எல்லாம் சிவப்பு தூக்கிட்டு தான் போறான். நானும் தம்பி கேள்வி கேட்டா பதில் சொல்லும்போது என்னை கவனிக்கணும். என்ன தம்பி எல்லாம் பேசக்கூடாது தம்பி, பேசக்கூடாது. 2 தம்பிக்கும் தான் தம்பி. இது ஒரு முன்னோட்டம் தான். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னா நாங்க என்ன தம்பி பேசிக்கிறீங்க? எங்களை போய் நீங்க அம்பேத்கரை படி, பெரியாரை படிங்க இனிமே அப்படின்னு நமக்கு என்ன சிரிப்பு வருது? என்னப்பா நீ பாப்பா, வேல்னா எங்க அப்பத்தா அவர் படிச்சிருந்தாருன்னா பெண்ணிய உரிமை இங்கதான் பேசிருக்கணும். பெண்ணிய உரிமை, பெண்குலம் மாதர்குல மாணிக்கமே, பெண்குலம் போற்றப்பட வேண்டிய தெய்வமே எங்க பாட்டி தான். அதை சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டு அவர் பேசிட்டு பெரியார். அதான் திரும்பி சொல்றனே, தம்பிங்கிற உறவு வேற, கொள்கையில எதிரி வேற, முரண் வேற. என்னை பெத்த தாய் தந்தையரே இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக நின்றால் எதிரிதான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். எதிரிதான். கடவுள் இல்லை என்று ஏன் சொன்னாரு? பெரியார் ஏன் சொன்னாரு? அதனால அம்பேத்கர் ஏன் கடவுள் இந்த மறுப்புக்கு வந்தாங்க? பேசுவோமா? முதல்ல பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை, நீனும் நானும் ஒண்ணு. எவ்வளவு காலத்துல இருக்கு பாருங்க, பிறப்போக்கும் எங்களுடைய மறை. அதுக்கு பிறகு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். எங்க தாத்தா பட்டுக்கோட்டை பல ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எல்லாம் பாடிட்டான் சாதியை ஏற்றதாழ்வு இல்லைன்ட்டு. கேளுங்க தம்பி, கேட்டீங்கள் இல்லைன்ட்டு. ஆனால் சாதி இருக்கு, பிறப்பின் அடிப்படை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு வரும்போது அது இல்லை. நீனு நானும் மனிதன் ஒரே ஒரு ஒண்ணுன்னு பேசும்போது இல்ல. அது எப்படி சாதி இல்லைன்னு போகும்? அது சாஸ்திரத்துல இருக்கு. வர்ணாசிரம தர்மம்ங்கிறது கோட்பாடு என்பதே சாஸ்திரத்துல இருக்கும்போது சாஸ்திரம் பொய். அடுத்த வார்த்தை வருது, உன்னை என்னையும் பிரிக்கிறது சாஸ்திரம் தான்னா அது இல்லை, வேண்டாம், பொய் என்று வருது. அப்ப என்ன ஆயிருது? சாஸ்திரம் எப்படி பொய்யாகும்? அது கடவுள் சொன்னதுன்னு. அப்ப மெயின் வில்லா வந்தானாடா, உன்னை என்னையும் பிளந்து பிரிக்கிற, தாழ்த்தி வீழ்த்துகிற, இந்த தீண்டாமை, இழிவு, சாதிய கொடுமையில் சிக்க வைப்பது இந்த கடவுள் தானா? கடவுள் இல்லை. இதுதான் கோட்பாடு. அப்ப கொள்கை எங்க வருது? யார நீ கடவுளே ஆனாலும் எனக்கு எதிரா வந்தா எதிர்தான் அப்படிங்கும்போது அப்புறம் இதுல அண்ணன் என்ன தம்பி என்ன? கோட்பாடு இங்க வரும் தம்பி. நாம் தமிழர், தமிழ் தேசியத்திற்கு இதய துடிப்பில் வாழ்பவர்கள் அல்ல, லட்சிய துடிப்பில் வாழ்பவர்கள். ரத்த உறவை விட லட்சிய உறவு தான் மேலானது. குடும்ப உறவை விட கொள்கை உறவு தான் மேலானது. இப்ப இங்க பாருங்க, இவன் எவனும் என் கூட பிறந்தவன், ஆனால் இவன் தான் என் கூட பிறந்தவன். உங்களுக்கு புரியுதா? அதனால அண்ணன் தம்பிங்கிறது வேற. வெளியில வேணா என்ன தம்பி எப்படி இருக்கீங்களா அது வேற. ஆனால் கொள்கைன்னு வந்துட்டா பகைதான். பேசிக்காதீ தம்பி, வெறி ஆயிரப்புறம் காலையில. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிறீங்க.
எப்படி ரெண்டு கண்ணா இருக்கும்? விஷமும் விஷத்தை முறிக்கிற மருந்து ரெண்டு எப்படி ஒன்னா இருக்கும்? எப்படி ஒன்னா இருக்கும் சொல்லுங்க? திராவிடம் என்பது தமிழ் தேசிய இன மக்களை எப்படியாவது ஆள வேண்டும் என்று துடிக்கும். அதான் அதனுடைய கொள்கை, அதான் அதனுடைய நோக்கம். தமிழ் தேசியம் என்பது மற்ற மொழிவழி தேசிய இனங்களையும் போல தமிழர்களும் உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். அதான் அதனுடைய நோக்கம். ரெண்டு ஒன்னா. பச்சிலம்பாலகன் என் தம்பி பாலச்சந்திரன் நெஞ்சிலே 5 குண்டுகளை தாங்கி மரணித்து கிடக்கிற போது பதறி துடிக்கும் தமிழ் தேசியம். அதே நேரம் சிறிதும் பதட்டம் இல்லாமல் பதவி ஏற்கும் திராவிடம். ரெண்டு ஒன்னா. பெண்ணிய உரிமையை பேசும், ஆனால் பெண்ணிய உரிமையை கொடுக்கும், நிறைவேற்றும் தமிழ் தேசியம். ரெண்டு ஒன்னா. எவ்வளவு பெஸ்டே இருக்க போக முடியும்? நீங்க என்ன ரெண்டு ஒண்ணு கண்ணுன்னு சொல்றாருன்றீங்க? அது எப்படி தம்பி சமம்னு நீங்க சொல்லுவீங்க? எப்படி சமம்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க ரெண்டும்? மொழி கொள்கையில இருமொழி கொள்கை. அடுத்த மொழி எப்படி தம்பி எனக்கு கொள்கை மொழியா இருக்க முடியும்? எப்படி? எங்க அப்பாவும் அப்பா, அடுத்த வீட்டுக்காரனா அப்பாவா? அது எப்படி? எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறாங்க. நான் அம்மான்னு கூப்பிடுவேன், அன்போட கூப்பிடுவேன். ஆனால் பெற்றவள் ஒருத்தி தான். அது மாதிரி எனக்கு கொள்கை மொழி என் தாய்மொழி. எனக்கு மட்டும் இல்ல, தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளிக்கு, பீகாரிக்கு, குஜராத்திக்கு, உலகெங்கும் அவனவன் தாய்மொழி தான் கொள்கை மொழியா இருக்க முடியும். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். உலக மொழிகளுக்கெல்லாம் நாங்கள் பற்றாளர்கள், நேசர்கள். ஆனால் எங்கள் மொழிக்கு நாங்கள் உயிரானவர்கள். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி, இந்தி உட்பட. விரும்பினால் கற்போம். என் கூட நிக்கிறான் என் தம்பி, ராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்திருக்கான் என் கூட. அவனுக்கு ஹிந்தி தெரியாது, ராணுவத்துக்கு போய் சேர்ந்து கத்துக்கிட்டான். மொழி வேணும்னா கத்துக்கலாங்க, அதை கொள்கையை அப்படி கொண்டு வருவ. தமிழ் தேசிய கோட்பாடு என்பது மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. தமிழே எங்கள் மொழி, அதான் எங்கள் கொள்கை மொழி. நிறைய கொள்கை மாறுபாடு இருக்குல்ல, அதை அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா விளக்கம் சொல்லுவாரா? திராவிடம் நான் அப்படி சொல்லிட்டேன், இப்படி தெரியாது, அப்படிதான் இருக்க. அவர் தெளிவா சொல்றாங்களே, அவங்க தொலைக்காட்சியில விவாதிக்கிற அவங்க கருத்தாளர்கள்லாம் அப்படி சொல்லலையே. திராவிடமும் வேணுங்கிறாங்க. திராவிடம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்றால் என்ன? இதற்காக திராவிடம் என்றும் இதற்காக தமிழ் தேசியம் என்றும் விளக்கம் யார் சொல்லுவா? தலைவரா இல்ல கீழே இருக்கிற தம்பிகளா தங்கைகளா? யார் விளக்கம் சொல்லுவா? எங்களுக்கு தெரியல, யார் சொல்லுவா? மதச்சார்பற்ற சமூக நீதி எப்படி? பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட், அவனுக்கு 10% ஏற்கிறீங்களா? எதுக்கிறீங்களா? அருந்ததிற்கு உள்விதிக்கீடு 3 விழுக்காடு, அதை ஏற்கிறீங்களா? எதுக்கிறீங்களா? சும்மா சமூக நீதி. திமுக கூட தான் ரொம்ப நாளா சமூக நீதி பேசிட்டு இருக்கு. அது சமகால நீதி கூட இல்ல. எங்க இருக்கு நீதி? பெண்ணிய உரிமையை பேசிக்கொண்டே இருக்கும். கொடுத்திருக்கா? தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் சரிபாதி விழுக்காடு கொடுத்திருக்கா? ஆணுக்கு பெண் சமம், இதான சமம்? ஆணும் பெண்ணும் சமம், அதான் தமிழ் தேசிய கோட்பாடு. பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை, இது தமிழ் தேசியம். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே, தமிழ் தேசியம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தமிழ் தேசியம். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? திராவிடம் என்ன சொல்லுது? திராவிடத்தின் பிதாமகன் எங்களையா பெரியார் என்ன சொல்றாரு? துணி விலை ஏறி போச்சு, பல்லச்சி பறச்சி எல்லாம் துணி விலை போட்டு ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா? இது பெண்ணிய உரிமை. எங்க தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தவிர இன்னொரு தாத்தா மூக்காய தவிரும் பர்மாவுக்கு போறாங்க. கேட்டுக்க, கதை இல்ல, குட்டி கதை இல்ல, வரலாறு. 2 பேரும் பர்மாவுக்கு போகும்போது, பர்மாவுக்கு போகும்போது பெண்கள் எல்லாம் படுத்து இப்படி படுத்து தலைமுடி அப்படி விரிச்சு பாய் போல இதுல நடந்து போக சொல்லி எங்க தாத்தாவை சொல்லும் போது நின்னுட்டாரு. பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாட்டிலிருந்து இனத்திலிருந்து வந்திருக்கேன், அவங்களை எந்திரிக்க சொல்லுங்க. எந்திரிக்க சொல்லி 2 பக்கமும் எந்திரிச்சு வர கும்பிட்டு நடந்து போனார். இல்லைன்னா நான் அப்படியே திரும்பி போயிருவேன். யாரு பெண்ணிய உரிமை இப்போ? என்னது தம்பி? குடிச்சா பல பேர் தாலி அறுத்து போடுவான் தம்பி. கொலகாரப்பைய ஒருத்தனை தான் கொள்வான், ஒருத்த தாலியத்தையும் அறுப்பான். அவ குடிச்சா பல பேர் குடும்பத்தை கெடுத்து போடுவான் அப்படின்னு மதுக்கடையை மூட சொல்றது தமிழ் தேசியம். படிக்கிற பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது, குடிக்கிறதுக்கு 1100 300 தீபாவளிக்கு அதுக்கும் மதுக்கடைகளை திறக்கிறது. தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறக்கணும்னு சொல்றது தமிழ் தேசியம். தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து கொண்டிருப்பது திராவிடம். 2 ஒண்ணுனா எப்படி?
எப்படி தம்பி வில்லனும் கதாநாயகனும் ஒண்ணாக முடியும்? அது வேற, இது வேற. அது அவங்க தேவை, அவங்க இது, அது 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 வேற. நீங்க வரும்போது எத்தனை காலத்துக்கு தம்பி நாங்க அதை சைத்து போறது? ஒரு தேசிய இன மக்கள், வீழ்ந்து கிடக்கிற மக்கள், மொழி இனம் எல்லாம் அழிஞ்சு நாசமாயி காடு மலை எல்லாம் போயிட்டு இங்க இருந்து வளக்கொலையை பற்றி உங்க கருத்து என்ன? வளக்கொலை மலையை நொறுக்கி மணலாக ஏற்றுவதில் உங்கள் கருத்து என்ன? ஏதாவது இருக்கா? இல்ல. மணல் அள்ளி விக்கிறதுல உங்க கருத்து என்ன இருக்கா? இல்ல. அப்புறம் மதம் சாதி எம்மதம், நீங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு. சாதி மதம் மொழி இனம் ஒன்னா தம்பி? மொழி இனம் சாதி மதம் ஒன்னா? மொழி ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் ஹூ ஆர் யூன்னு கேட்பான். ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் முஸ்லிம். இதெல்லாம் மை ஐடென்டிட்டி, இதெல்லாம் என்னுடைய அடையாளம். இதல்ல ஐ ஆம் தேவர், ஐ ஆம் நாடார், ஐ ஆம் கோனார். சாதி மதம் அல்ல. நான் வந்து பிரெஞ்சு, ஐ ஆம் இங்கிலீஷ் தான், ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது. தெரியாதா அவருக்கு? என்ன தம்பி பேசுவீங்க? இங்கிலாந்துல அயர்லாந்து பிரிஞ்சு போனது என்ன பிரிவினையா? பிரிக்கிறார்களா இல்ல விடுதலை போராட்டமா? உன் மொழி இங்கிலீஷ், என் மொழி ஐரிஷ், உன் மொழி உருது, என் மொழி வங்காளம். அப்படித்தானே பாகிஸ்தானத்தை பங்களாதேஷ் பிரிஞ்சு. இதை போய் நீ விடுதலை போராட்டத்தை பிரிவினைங்கிற? சிங்களன் இருந்து தனிநாடு நாங்க கேட்டது பிரிவினைவாதமா விடுதலையா? இது எப்படி சொல்லுவ? அவன் சிங்களன், நான் தமிழன், எனக்கு ஒரு தாயகம் வேணும்னு நான் என் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் சாதிய மதத்தையும் மொழி இனத்தோடு ஒப்பிடுவதே அடிப்படை பைத்துக்கிறதனம். அது இது ஒண்ணு சும்மா அப்படி தொடர ரைமிங்கா வருதுன்னு அப்படி பேசி விடுறதா? உலகெங்கும் மொழியின் அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உலகெங்கும் வரலாற்றை படித்து வரலாறு நெடுகுவாங்க. என்ன தம்பி, இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா, சாதி மத வழியா பிரிக்கப்பட்டிருக்கா? மொழி வழியே கொடுக்கிறது மொழிக்கு முன்னுரிமை தானே, இனத்திற்கு முன்னுரிமை தானே. அப்ப அது எப்படி பிரிவினையாகும் தம்பி? ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி. மகாராஷ்டிரால குஜராத்ல வாழ்றவன் எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்ல இருந்து தனி மாநிலம் கேட்டான்? நீ மராட்டிய, நான் குஜராத்தி. அதுக்கு பதில் வச்சிருக்கல? பிறகு சும்மா வாய்க்கு வந்தத ஒண்ணு கொள்கையை மாத்தணும், இல்ல எழுதி கொடுக்கறவன மாத்தணும். ரெண்டையும் வச்சு குழப்பிக்கிட்டு கூடாது. புரியுதா? அதனால என்ன இருக்குது? ஆளுநர் பதவி வேணாங்கிறல ஒண்ணும் இல்ல. அது பல ஆண்டுகளா வேற எங்க அண்ணா சொன்னாரு. நாங்க வந்து இங்க பாருங்க, ஆளுநரை மாத்த சொன்னாங்க. ஆளுநரே தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார். அதே தான் நாங்க தான் நீண்ட காலமா வலியுறுத்துவோம். அது அவசியம் இல்லை. ஏன்னா விளக்கம் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குதுன்னா இது என்ன ஜனநாயகம்? இந்த கேள்வி இருக்கா உங்ககிட்ட? சும்மா ஆளுநர் வேணாம், ஏன் வேணாம்? அது விளக்கம் ஏன் வேணாம்? 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதியாக இருக்கிற ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கையெழுத்திடுங்கன்னா ஒற்றை கையெழுத்துக்காக தமிழ்நாட்டின் பல நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்கள் உறங்குதா இல்லையா? அப்புறம் இத்தனை கோடி மக்கள் எது ஜனநாயகம்? மக்களாட்சி எங்க? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் நியமிக்கப்பட்ட ஒரு கட்சி மேல ஆளுகிற கட்சி. அது எப்படி? பாரதிய ஜனதா ஆளுதுன்னா பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வச்சு குடைச்சல் கொடுக்கிறது. அப்படித்தான் இந்த பேடி ஒருத்தின்னு கிரண் பேடி அங்க ஐயா நாராயணசாமியா கடைசி வரை தூங்கவில்லை. அப்படித்தானே? இங்க இந்த பாத்தீங்கல்ல, இந்த ஆளுநர் RN ரவி எல்லாம் படுத்துற பாட கீழ்பாக்கத்தில் இருக்க கொண்டாந்து ஆளுநர் மாடியில உட்கார வச்சு ஒரு அரை பைத்தியங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு சட்டை பண்ணுவான். அதனால தூக்குப்பா. அது அது காரணம் சொல்லணும்ல என்ன அப்படின்னு. இது எப்படி தம்பி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அண்ணன் என்னிலும் முதிர்ந்தவர், என்னிலும் வந்து அனுபவம், அது என்ன சொல்றது, அரசியல் அறிவும் பெற்றவர். அவருடைய மாணவர்கள் தான் நாங்க. எங்க அண்ணன் அந்த மாதிரி இங்க பாருங்க சிறுபிளத்தனமான தவறையெல்லாம் எங்க அண்ணன் செய்ய மாட்டாரு. இங்க பாருங்க, நானே இவ்வளவு நிதானமா இருக்கும்போது எங்க அண்ணன் எவ்வளவு ஆழமா சிந்திப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். செய்ய மாட்டார். புரியுதா உங்களுக்கு? தம்பி
எனக்கு பாடம் நடத்தின வாத்தியாரு அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. அது சொல்லுங்க நீங்க. இவரு எங்க வாத்தியார் தப்பு பண்ண மாட்டாருன்னு மாணவன் நான் உறுதியா சொல்ல முடியும், சொல்லுவேன்.